திடீரென்று ஏதோ ஞாபகத்திற்கு வந்தது. அவன் பீதியுடன், பாட்டி என் ஈட்டி எங்க என்று கேட்டான். அதை கேட்டவுடன் பாட்டி கோபத்துடன், ஈட்டிய தொலைச்சிட்டியா? அது உன் அப்பா ஈட்டின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதை கூட பாத்துக்க முடியாதா? அது அவரோட ஆயுதம், அதை வச்சு அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? ஆனா அந்த ஈட்டிய கூட உன்னால பாத்துக்க முடியல என்று கூறினார். கோபத்துடன் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்தான் அபிமன்யு. சொல்லு, ஈட்டிய எங்க தொலைச்ச என்று பாட்டி கோபமாக கேட்க, இத மட்டும் கேளு, ஆனா அப்பா எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். நாம ஏன் இங்க இருக்கோம்னு கேட்டா சொல்ல மாட்டேன். இந்த உலகத்திலேயே பெத்த பிள்ளையா அவர் இவர்னு சொல்ற ஒரே ஆள் நீதான், ஆனா அவர் யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் என்று கத்திக்கொண்டு எழுந்தான். அதற்கு பாட்டி, உன்னால உன்னையே பாதுகாக்க முடியல, உங்க அப்பாவோட ரகசியத்தை மட்டும் எப்படி உன்னால பாதுகாக்க முடியும்? நீ முதல்ல உன்னை பாத்துக்கிற அளவுக்கு பெரிய மனுஷனா மாறு, அப்ப சொல்றேன் என்றா. அதை கேட்ட அபிமன்யு எதுவும் பேசாமல் கோபமாக வாசலை நோக்கி நடந்தான். இப்ப எங்க போற என்று பாட்டி கத்தினா. வேற எங்க போவேன்? உன்கிட்ட கோச்சுக்கிட்டா போக முடியும்? நான் என் ஈட்டிய தேடி போறேன் என்றா. ஆனால் அவன் நடக்கும் போதே தடுமாறினான். அவன் காலில் யாரோ கல்லை கட்டிவிட்டதைப் போல உணர்ந்தான். அடுத்த அடி எடுத்து வைக்க தடுமாறினான். என்ன செஞ்சிட்டு இருக்க என்று அவன் பாட்டி அவன் மீது கை வைக்க அவன் நிலை தடுமாறி தரையில் விழுந்தான். பின்னர் ஒரு வயதான மனிதர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. நீ பலவீனமாக இருக்கிறாய் குழந்தாய், சின்ன அசைவிற்கே விழுந்து விட்டாய் என்றான். உடனே அபிமன்யு எழுந்து நின்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு குரல் வந்த திசையை பார்த்தான். தெய்வீக அம்சத்துடன் நீண்ட வெண்தாடியுடன் அமைதியின் உருவமாக நின்றிருந்த தாமாவை இமைக்காமல் பார்த்தான். அவனையும் அறியாமல் அவர் மேல் ஒரு பிணைப்பு உண்டானதை உணர்ந்தான். ஆனாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல், அப்படியெல்லாம் இல்லையே, நான் வலிமையானவன் தான் என்றான். பின்னர் அவன் சுவற்றை பிடித்துக் கொண்டு அவரை பார்த்து, சரி, என்ன சொல்றீங்களே, நீங்க வலிமையானவரா என்று கேட்டான். அதை கேட்டவுடன் அவன் பாட்டியிடம் இருந்து ஒரு அடி விழுந்தது. பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு என்றார். அதை கூறிவிட்டு அவள் வீட்டிற்குள் சென்றாள். அதை பார்த்த அந்த முதியவர் சிரிக்க ஆரம்பித்தார். நீ ஒரு அற்புதமான குழந்தை என்றார். பின்னர் அந்த முதியவர் தன் முதுகிற்கு பின்னால் இருந்த ஒரு ஈட்டியை எடுத்து அதை அபிமன்யுவை நோக்கி நீட்டினார். இதைத்தானே தேடுகிறாய் என்று கேட்டார். தங்க நிறத்தில் அந்த ஈட்டி பிரகாசித்தது. அதை கண்டதும் அபிமன்யு மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் அவன் முகம் மாறியது. ஏனெனில் அவன் ஈட்டி இப்போது குட்டையாக மாறியிருந்தது. அது அவனது இடுப்பின் அளவை விட மிக குள்ளமாக மாறியிருந்தது. இது ஏன் ஈட்டிதான், ஆனா இது எப்படி இவ்வளவு குட்டையா மாறுச்சு? ஏன் ஈட்டி 5 அடி நீளம் இருந்தது, ஆனா இது இப்போ 2 அடி கூட இருக்காது போல. இதை கேட்ட முதியவர் சிரித்துவிட்டு அந்த ஈட்டியை இறுக்கி பிடித்து சுழற்றினார். அது மீண்டும் 5 அடிக்கு மாறியது. ஓ, ஈட்டிக்குள்ள என்ன இருக்குன்னே உனக்கு தெரியலையா என்றார். பின்னர் அவர் அபிமன்யு சுதாரிப்பதற்குள் அவனை நோக்கி வீசினார். திடீரென்று ஈட்டி தன்னை நோக்கி வருவதைக் கண்ட அபிமன்யு பயந்தான். ஏனென்றால் அவன் இதற்கு முன்பு ஒருபோதும் அதை பயன்படுத்தியதில்லை. அதை அவன் தோட்ட வேலைகளுக்கான கம்பு போலதான் பயன்படுத்தினான். ஆனால் இன்று அவனது கண்கள் பிரகாசித்தன. மழையில் நடந்தது அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் வேகமாக பாய்ந்து ஈட்டியை வேகமாக பிடித்து அதை மிக வேகமாக சுழற்றினான். அவன் தன் ஈட்டியை சுழற்றும் போது காற்று கூட உள்ளே வர முடியவில்லை. அவன் ஈட்டியை சுழற்றி ஒரு வீரனைப் போல தரையில் நங்கென்று இறங்கினான். அதைக் கண்ட முதியவர் ஆச்சரியப்பட்டார். இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்று கேட்டார். உடனே அபிமன்யு, அது ரகசியம், அதெல்லாம் சொல்ல முடியாது என்றான். ஏனெனில் வந்திருப்பது தாமாதான் என அபிமன்யுவிற்கு தெரியும். அக்னி கிரந்தம் அவருக்கு சொந்தமானது. அப்படி இருக்கையில் அதில் இருந்துதான் அதை கற்றுக்கொண்டேன் என்று அவனால் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட அவரோட புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சா இவர் என்ன கொன்னுடுவாரு என்று அபிமன்யு மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். ஆனால் தாமா விடுவதாய் இல்லை. இந்த வித்தை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது என்று விடாமல் கேட்டான். உடனே அபிமன்யு, சரி சொல்ற, என் தாத்தா மிக சிறந்த போர் வீரர். நான் சிறுவனாய் இருக்கும் போதே அவர் எனக்கு இதையெல்லாம் கத்துக் கொடுத்தார். அதோட என்ன சாதாரண பொடியன்னு நினைச்சிடாதீங்க. நான் பிரம்மபுரியிலேயே ரொம்ப இளமையான, திறமையான மற்றும் வலிமையான போர் வீரன் என்றா. அப்படியா என்று தாமா கேட்டா. அப்படித்தான். உங்களை காப்பாத்தினது யார் தெரியுமா? அது இந்த அபிமன்யுதான் என்றதும் உடனே தாமா, நீ எப்ப என்ன காப்பாத்தின? வானத்துல இருந்து விழுந்த என்ன தாங்கி பிடிச்சது என் நண்பன் நரசிம்மன் தானே. நீ அந்த சுற்று வட்டாரத்தில் கூட இல்லையே என்றா. இப்ப புரியுது, உங்களுக்கு வயசாகிடுச்சு, அதான் உங்களுக்கு எதுவும் தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை நரசிம்மர் காப்பாத்திருக்கலாம், ஆனா அவர் எப்படி அங்க வந்தாரு?
எச்சரிக்கை ஜோதியை ஏத்துனதுனால தானே வந்தாரு. எச்சரிக்கை ஜோதியை யார் ஏத்துனது? போய் சந்தைகளை கேட்டு பாருங்க. மாவீரன் அபிமன்யு தான் அதை செஞ்சான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் மட்டும் நீங்க வானத்துல இருந்து விழுறத பார்த்து ஜோதிய ஒளிர வைக்கலைன்னா நரசிம்மரால மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை காப்பாத்திருக்க முடியாது என்றான். அதை கேட்டதும் தாமா அதிர்ச்சி அடைந்தார். அவர் தனது சாதுரியத்தை பயன்படுத்தி அபிமன்யுவை சோதிக்க முயன்றார். ஆனால் அவரால் அது முடியவில்லை. அதனால் அவர் ஆச்சரியத்துடன் அபிமன்யுவை பார்த்து, சரி, நான் வானத்திலிருந்து விழுந்ததை தரையில் இருந்து நீ எப்படி பார்த்தாய்? 3 சக்கரத்தை திறந்தவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்று அவர் கேட்க, உடனே அபிமன்யு கோபத்துடன், இங்க பாருங்க, நீங்க ரொம்ப கேள்வி கேட்கறீங்க. நான் தான் சொன்னனே, நான் இந்த பிரம்மபுரியிலேயே வலிமை வாய்ந்த வீரன். என் பார்வை என் ஈட்டியை விட கூர்மையானது. என்னால தூரத்துல இருந்தே தாக்குதலையும் ஆபத்தையும் உணர முடியும். ஏன் அந்த பொண்ணு, அவ பேர் என்ன? அருந்ததி. அவ ஏதோ பண்ணி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவின போது கூட எனக்கு ஒண்ணும் ஆகலையே. மத்தவங்க மாதிரி நான் தரைய பார்த்துட்டு நிக்கல, நான் நிமிந்து போற பார்த்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு வெள்ளப்புலி ரெக்கையோட வந்துச்சு. நீங்க நெருப்புல வில்ல உருவாக்குனீங்க. நரசிம்மர் இந்திரபுரிக்கு கேடயம் போட்டாரு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஒரு சிப்பாய்ங்க கூட அதை பார்க்கல, நான் தான் பார்த்தேன் என்றான். அபிமன்யு சொன்னதை கேட்க கேட்க தாமாவின் கண்கள் விரிவடைந்தது. அவர் ஆச்சரியத்துடன் அபிமன்யுவை பார்த்தார். ஆனால் அபிமன்யு அவரை பார்த்து, உங்க கேள்வியெல்லாம் முடிஞ்சிருச்சா? நீங்க ஒரு உதவி பண்ணீங்க, நான் ஒரு உதவி பண்ண, எல்லாம் சரியா போச்சு. இனிமே என்ன தொல்லை பண்ணக்கூடாது, என்ன தேடி வரக்கூடாது, சரியா என்று கேட்டான். அதை அவன் சொல்லி முடிக்கும் போது அவன் கழுத்தில் இன்னொரு அறை விழுந்தது. அபிமன்யு வேதனையில் ஆ என கத்தினான். அதை பார்த்து தாமா சிரிக்க ஆரம்பித்தார். அப்போது அபிமன்யுவின் பாட்டி, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? அவர் நம்ம தளபதியோட நண்பர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த போர் வீரரும் கூட. நீ அவரோட வாக்குவாதம் செய்றியா? உனக்கு விளையாட்டு புத்தி அதிகமாயிருச்சு. முதல்ல அவருக்கு தேநீர் எடுத்துக்கொடு என்றான். அபிமன்யு தன் கழுத்தை தடவிக்கொண்டே தேநீரை பரிமாறத் தொடங்கினான். அப்போது அபிமன்யு தன் குரலை தாழ்த்தி கொண்டு, இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 2 நாள்ல சதய விழாவோட மாவீரர் போட்டி அரங்கேற போகுது. அதுல வெற்றி பெற்றா பெரிய வெகுமதி கிடைக்கும். அதுல நான் பங்கேற்கணும். அதனால தயவு செஞ்சு தேநீரை குடிச்சிட்டு கிளம்புங்க. நான் என் பயிற்சியை துவங்கணும் என்றான். தாமா அவனை பார்த்து, சக்தியை எழுப்பி உனக்கு தாக்க தெரியுமா என்று கேட்டார். தெரியாது. போர் நுட்பம் கத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அதை கத்துக்க ஆசிரியர் வைக்கவும் பணம் இல்ல. ஆனா எப்படி தற்காத்துக் கொள்றதுன்னு எனக்கு தெரியும் என்றா. இதை கேட்டதும் தாமா தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு, சரி வா, நடந்துட்டே பேசலாம் என்றார். பின்னர் அவர் அபிமன்யுவின் பாட்டியை பார்த்து, நான் கிளம்புறமா, உங்க தேநீர் மிகவும் சுவையாக இருந்தது. அது என் காயங்களை ஆற்றியது. நான் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன் என்றார். ஐயா, என் பேரன் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க என்றார். உடனே அபிமன்யு, பாட்டி, நான் அவரை சந்தைக்கு அழைச்சிட்டு போறேன். அவர் இன்னைக்குதான் பிரம்மபுரிக்கு வந்திருக்காரு. அவருக்கு எதுவும் தெரியாது, நான் அவருக்கு உதவ போறேன் என்றான். அபிமன்யுவின் புத்திசாலித்தனத்தை பார்த்த தாமா பிரமித்தான். சரி, அவரோட போ, ஆனா உதவி செய்யறேன்னு உபத்தனம் செய்யாதே என்றா. பின்னர் தாமாவும் அபிமன்யுவும் சந்தையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று அபிமன்யு கேட்டான். கேளு, உனக்கு இல்லாத உரிமையா? என்ன இருந்தாலும் நீ ஒரு போர் வீரன், என் உயிரை வர காப்பாத்திருக்க. நீ என்ன வேணாலும் கேட்கலாம் என்றா. சரி, உங்க பெயர் என்ன? முதியவர் சிரித்துக் கொண்டே, என் பெயர் என்று அவர் யோசித்தார். பெயர் அப்புறம் சொல்றேன். போர்க்களத்துல என்ன எப்படி அழைப்பாங்கன்னு வேணா இப்ப சொல்றேன். போர்க்களத்தில் என்ன வேட்டை புலின்னு அழைப்பாங்க. என்னை கண்டு எதிரிகள் நடுங்குவாங்க. ஏன், உங்க நரசிம்மராலேயே என் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவர் என்கிட்ட தோற்று கூட போயிருக்கார் என்றா. உடனே அபிமன்யு சிரித்தான். உங்களுக்கு இவ்வளவு போய் ஆகாது. நீங்களாவது நரசிம்மரை தோற்கடிப்பவராவது. நரசிம்மர் சிங்கம், அவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீங்க என்ன விட நிறைய பொய் சொல்றீங்க என்றா. உடனே தாமா, சரி, இப்போதைக்கு அப்படியே வைத்துக்கொள் என்றா. அதை கேட்ட அபிமன்யு சிரித்துக்கொண்டே, அப்படின்னா நான் உங்களை எப்படி அழைக்கட்டும்? புலின்னா இல்ல மூத்த புலின்னா? இல்ல, அது நல்லா இருக்காது, கிழட்டு புலி, இது எப்படி இருக்கு என்று கேட்டான். அதை கேட்ட தாமா முறைத்துக் கொண்டே, உன் பாட்டி சொன்னத போல உனக்கு விளையாட்டு புத்தி அதிகம்தான். இந்த தாமாவை கிழட்டு புலின்னு அழைக்கிற அளவிற்கு தைரியம் இருக்கா என்றா.
ஏன் அழைக்க கூடாதா? அப்படி அழைச்சா உனக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரு போர் வீரன்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமே, நல்ல சண்டை போடுறது. இல்லை, தான் கொண்ட தர்மத்தின் பக்கம் நிலையாக நிற்பவன் தான் ஒரு நல்ல போர் வீரன். சரி சரி, உங்க போதனையை நிறுத்துங்க. நான் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. அதற்கட்டும், உங்க நெத்தில எப்படி இவ்வளவு ஆழமான காயம் ஏற்பட்டுச்சு? அதை கேட்டதும் தாமா திடுக்கிட்டார். அவர் கண்கள் சுருங்கின. அவரது உடல் நடுங்கியது. அவரது உடலில் இருந்து ஒரு நெருப்பு சக்தி கிளம்பியது. அதை பார்த்ததும் அபிமன்யு திடுக்கிட்டு பின்வாங்கினான். ஏன் கோவப்படுறீங்க? நான் எதுவும் தப்பா கேட்கல, கொஞ்சம் அமைதியாகுங்க என்றான். அதன் பிறகு தாமா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, அபிமன்யு, அது மிகப்பெரிய கதை, அதை பிறகு சொல்கிறேன். அதற்கு முன்னால் நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது என்று கூறி அவர் தன் நடையை நிறுத்தினார். தன் இடது பக்கத்தில் இருந்த கோட்டை வாயிலை கை காட்டினார். அது சத்திரிய மன்றம். அதை கண்டதும் அபிமன்யு திடுக்கிட்டான். நூற்றுக்கணக்கான வீரர்கள் அங்கு வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். அதுதான் மாவீரர் போட்டி நடக்கப் போகும் இடம். அபிமன்யு ஆச்சரியத்துடன், இத்தனை பேரா? இவ்வளவு பேரை தாண்டி நான் எப்படி உள்ள நுழைய முடியும் என்று கேட்டான். அதற்கு தாமா, அதைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். நீதான் போர் வீரன் ஆயிற்றே, இத்தனை வீரர்களை தாண்டி நீ உள்ளே நுழைந்து மாவீரன் என்று நிரூபித்து காட்டு என்றார். சத்திரிய மன்றத்தின் வாசலில் காவலாளிகள் கூடியிருப்பதையும் அவர்கள் ஒவ்வொரு ஆளாக விசாரித்து உள்ளே அனுப்புவதையும் அபிமன்யு பார்த்தான். அந்த சமயத்தில் யாரோ அபிமன்யுவை ஒதுக்கி தள்ளினர். கருப்பு உடையணிந்து 15 பேர் கொண்ட குழு வேகமாக முன்னால் வந்தது. உடனே அபிமன்யு, நீங்க என்ன குருடர்களா? ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா என்று கத்தினார். உடனே அந்த கூட்டம் நின்றது. அந்த கூட்டத்தை தலைமை தாங்கிய ஒரு இளம் வீரன் திரும்பி அபிமன்யுவை பார்த்தான். யார்னே? ஆளையும் உடையும் பாரு, பிச்சைக்கார மாதிரி இருந்துட்டு வீரர்கள் இருக்கும் இடத்தில் உனக்கென்ன வேலை என்று கேட்டான். அதை கேட்டு கோபம் கொண்ட அபிமன்யு, நான் அபிமன்யு, பிரம்மபுரியோட வலிமை மிக்க போர் வீரன் என்றான். அப்படியா? மன்னிச்சிடுங்க போர் வீரரே, நாங்க உங்களை பார்க்கல, பார்க்கிற அளவுக்கும் உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல என்று கேலி செய்தான். அபிமன்யுவை ஏளனம் செய்த அவன் பெயர் தரணி. இந்திரபுரியின் சக்தி வாய்ந்த ஒரு படையின் தலைவரான ராஜேந்திரரின் மகன். பிரம்மபுரியின் மாவீரர்களுக்கான போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி பறிக்க வேண்டும் என்ற வெறியோடு அவன் வந்திருக்கிறான். தரணி அபிமன்யுவை பார்த்து, முதல் சக்கரத்தையே திறக்காத நீ எல்லாம் போட்டிக்கு வரலாமா என்று கேட்டான். அதற்கு அபிமன்யு, முதல் சக்கரத்தை திறந்தும் கடந்த ஆண்டு போட்டியில தோத்த நீ திரும்ப வரலாமா என்று பதிலுக்கு கேட்டான். அபிமன்யுவின் வார்த்தையை கேட்டு சுற்றி நின்று கொண்டிருந்த மக்கள் சிரிக்க ஆரம்பித்தனர். இதை பார்த்த தரணியின் கோபம் அதிகரித்தது. அவன் தன் ஆட்களை, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க, அவன் கைகால்களை உடைங்க, அவன் எப்படி போட்டி போடுறான்னு நானும் பார்க்கிறேன் என்றான். கருப்பு உடையணிந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்து வந்தான். அங்கிருந்த அனைவரின் கவனமும் இங்கு திரும்பியது. அங்க பாருங்க, ஒரு சண்டை வர போகுது, இன்னைக்கு நல்ல வேடிக்கை இருக்கு என்று அனைவரும் சிரித்து ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தனர். தாமா ஒதுங்கி நின்று கொண்டான். கண்களில் தீரத்தோடு நிமிர்ந்து பார்த்தான் அபிமன்யு. இனி அவன் எங்கும் எதற்கும் நிற்கப் போவதில்லை. பிரம்மபுரி அதன் காவலனை காணப் போகிறது. ஆட்டம் ஆரம்பம். அபிமன்யுவை அழைத்து வந்த தாமா அவனுடன் உரையாடிக் கொண்டே அவனை பற்றி அறிந்து கொண்டு வந்தான். அவனது பலத்தை சோதிக்க அவனை தனியாக சத்திரிய மன்றத்திற்குள் நுழைய சொன்னான். அக்னி கிரந்தம் அபிமன்யுவிடம் இருப்பதை தாமா அறிந்தால் என்ன நடக்கும்? அபிமன்யுவை தடுக்க தரணி என்ன செய்வான்? அவனுக்கு முன் இன்னும் என்ன சவால்கள் காத்திருக்கின்றன? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். என்னென்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. இந்திரஜித்.